Hello guys, what's up everyone? This is Amir. Welcome back another new video. So இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இவ்ளோ டேஸா இவ்ளோ நாளா நம்ம வீடியோஸ்ல only ஃபேஷன் ரிலேட்டடா வீடியோஸ் மட்டும் தாங்க வந்துருந்துச்சு நம்ம சேனல்ல. பட் இனிமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம சேனல்ல ஸ்போர்ட் ரிலேட்டடா கிரிக்கெட் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நிறைய விஷயம் நம்ம பத்தி கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸை பத்தி பேச போறோம். ஸ்போர்ட் நாலேஜபிள் பர்சன் மிஸ்டர் ஏகே கூட நம்ம வீடியோல ஜாயின் பண்ணி கிரிக்கெட்டை பத்தி A to Z ஃபுல்லா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது நம்ம வீடியோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் வணக்கம் அமீர். வாங்க வாங்க வாங்க. ஓகே, தேங்க் யூ. என்ன எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? யா சூப்பர் நாட் பேட். ஓகே நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஐபிஎல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல இருக்க நம்ம 10 டீம்ஸும் வந்து அந்த டீம்ஸோட 11s அந்த டீம்ஸோட ப்ராபபிள் 11 அப்புறம் டீமோட ஃபுல் லிஸ்ட் அப்புறம் டீம்ல என்ன வீக்னஸ் இருக்கு எல்லாத்தையும் A to Z நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நீங்க இருக்கிற எல்லா ஸ்டாட்ஸும் நீங்க சொல்லுங்க, நம்ம ஃபுல்லா நம்ம கவரேஜ் பண்ணிடலாம். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போற டீம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்சா நம்ம ஆர்சிபில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சொல்லுங்க ஏகே, ஆர்சிபியோட நீங்க ஃபுல் லிஸ்ட் சொல்லுங்க. ஓகே, ஆர்சிபியோட ஸ்குவாட் வந்து விராட் கோலி, ஜேஸ் ஹசில்ஹுட், ஃபில் சால்ட், ஜிதேஷ் சர்மா, ரக்கித் பட்டிடார், புவனேஸ்வர் குமார், லியம் லிவிங்ஸ்டன், ரஷிக் சல்மான், குருணால் பாண்டியா, யஷ் தயால், டிம் டேவிட், ஜாக்கப் பெத்தல், சுயஷ் சர்மா, தேவதத் படிக்கல், நுவான் துஷாரா, ரமாரியோ ஷெப்பர்ட், லிங்கி நெகிடி, ஸ்வப்னில் சிங், மனோஜ் பாக்தே, மோதி ரத்தி, ஸ்வஸ்திக் சக்காரியா, அபினவ். ஓகே அமித், இப்போ நான் வந்துட்டு ஆர்சிபியோட ஸ்குவாட் சொல்லிட்டேன். உங்களோட 11 சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஓகே, இதுதான் ஆர்சிபியோட ஸ்குவாட் நம்ம மிஸ்டர் ஏகே சொல்லிட்டாரு. ஸோ வந்து நம்ம ஆர்சிபியோட ப்ராபபிள் 11s. ஸோ பர்சனலாக என்னோட 11s நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன 11s பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து அதிரடி சால்ட். ஸோ சால்ட்டை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம், அவருக்கு எதுனாலே பேட்டை விடுவார். ஸோ அதனால வந்து அதிரடி சால்ட் வந்து ஓப்பனிங்கு. கூட வந்து கோலி வந்து கொஞ்சம் ரொம்ப நாளா ஃபார்ம்ல இல்ல, பட் ஹூஸ் நோ எப்போ வேணா ஃபார்ம்ல வரலாம். நம்பர் 3 பாத்தீங்கன்னா என்னோட நம்பர் 3 பாத்தீங்கன்னா கிளாசிக் படிக்கல். ஸோ மற்றவங்க அவங்க என்ன சாய்ஸ் பண்றாங்கன்னு தெரியல, பட் என்னோட டீம்ல பாத்தீங்கன்னா படிக்கல் வந்து நம்பர் 3. பிகாஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு டால் பிளேயர், நல்லா கிளாசிக்கா விளையாடுவாரு. ஸோ அதனால வந்து நான் வந்து நம்பர் 3ல வந்து பாயிண்ட் அவுட் பண்றேன் படிக்கல்ல. அண்ட் நம்பர் 4 பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதார். ஸோ ரஜத் பட்டிதார் வந்து ஆக்சுவலா நம்ம சிஎஸ்கேக்கு எப்படி சிவம் துபையோ அந்த மாதிரி தான் லாஸ்ட் இயர்ஸ் வந்து அவர் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து 6 ஹிட்டிங் மிஷினா இருந்தாரு. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன போன வாட்டி சிவம் துபை கூட செகண்ட் ஹாஃப்ல வந்து அவ்வளோவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, பட் செகண்ட் ஹாஃப்ல ஆர்சிபி வந்து போன வாட்டி இனிஷியலா 7 மேட்சஸ் லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பேக் பண்ணும்போது அதுல வந்து ரஜத் பட்டிதாரோட ரோல் வந்து ஹியூஜ் ரோலா இருந்துச்சு. அப்பெல்லாம் ஸ்பின்னர்ஸ் அவர் போடவே முடியல, எங்க போட்டாலும் கிரவுண்டை சுத்தி காமிச்சாரு. ஸோ அதனால நல்லா ரிமெம்பர் இருக்கு எனக்கு ரஜத் பட்டிதார் வந்து ஸ்பின்னர்ஸ் அடிச்சது. ஸோ அதனால வந்து செம்ம பிளேயருங்க அவரு. அண்ட் நம்பர் 5 பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ நம்பர் 5 பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் ஆல்ரவுண்டர். அவர் வந்து 2 overs போட முடியும், அதே மாதிரி ஒரு மான்ஸ்டர் ஹிட்டர் அவர் லியாம் லிவிங்ஸ்டன். அண்ட் தென் நம்பர் 6 பாத்தீங்கன்னா நம்ம அப்கமிங் ஸ்டார் ஜிதேஷ் சர்மா. ஸோ ஜிதேஷ் சர்மா வந்து பஞ்சாப்ல வந்து 2 years பேக், நாட் ஷோர், பட் 2 years பேக் வந்து ஒரு வான்கடையில் ஒரு நாக் ஆடினார் பாருங்க மும்பை அகேன்ஸ்டா. என்ன நாக், செம்ம ஹைலி டேலண்ட். ஸோ நான் அவரை ஹைலி ரேட் பண்ணுவேன், நல்ல பிளேயர், பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்பர் 6 பாத்தீங்கன்னா நான் டிம் டேவிட். வந்து நம்பர் 6 பாத்தீங்கன்னா ஒரு டிம் டேவிட் எடுத்துருப்போம். டிம் டேவிட் நம்ம சிங்கப்பூர் மாமா, எல்லாருக்கும் தெரியும் நம்ம சிங்கப்பூர் மாமானா. ஸோ அவர் வந்து அடிச்சாருன்னா எங்கேயோ போய் விழும் பால். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்பர் 7ல வந்து நான் டிம் டேவிட்டை பேஸ் பண்றேன். அண்ட் நம்பர் 8 பாத்தீங்கன்னா நம்ம குணால் பாண்டியா. ஸோ குணால் பாண்டியா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லைட்லி நல்லா டீசென்ட் ஆல்ரவுண்டரே சொல்லலாம். நம்ம வந்து அவர் வந்து நிறைய பேர் நம்ம ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கிட்டீங்கன்னா பியூர் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஸோ நம்ம ஷாகுல் தாக்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போலிங் ஆல்ரவுண்டர். ஸோ இவர் வந்து ரெண்டுத்திலயும் ஆவரேஜா இருப்பாரு, போலிங்கும் போடுவாரு பேட்டிங்கும் ஆடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி அவர் வந்து நம்ம வந்து அவரை ஒன் டைமென்ஷனலா ஆல்ரவுண்டர் சொல்ல முடியாது. அப்புறம் அந்த நம்பர் 9 பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் புவனேஸ்வர் குமார். ஸோ பல காலமா எல்லா இந்தியன் டீமுக்கும் ஆடினாரு, ஐபிஎல்லும் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் நம்பர் 10 பாத்தீங்கன்னா நம்ம ஹேசல்வுட். ஸோ ஹேசல்வுட் பாத்தீங்கன்னா நல்ல லைன் அண்ட் லென்த் போடுறாரு, ஹால் லென்த் போடுறாரு, செம்ம ஹைட் ஆகுது, ஸோ பக்காவா இருக்கும். அண்ட் நம்பர் 11 பாத்தீங்கன்னா நம்ம எஸ் டயால். ஸோ எஸ் டயால் என்றவர் வந்து ஒரு
ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ல இருந்து வெளியே வந்தாரு. அந்த ரிங்கு சிங் பார்த்திருப்போம். பட் நல்ல கம்பேக் கொடுத்தாரு லாஸ்ட் இயர். அண்ட் நம்பர் 12 பாத்தீங்கன்னா இம்பாக்ட். அண்ட் நம்பர் 12 பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா நம்ம சுயாஷ் சர்மாவை நான் போடுறேன். பிகாஸ் அவர் வந்து இருக்கிற ஸ்பின்னர்ஸ்லாம் சுயாஷ் சர்மா நம்பர் 11 வந்து நான் இம்பாக்ட் பிளேயரா போடுறேன். ஸோ இதுதான் அங்க வந்து ஆர்சிபியோட பிளேயிங் 11. இப்போ வந்து ஆர்சிபி ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆகுது, ஆர்சிபி கன்சர்ன்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட பிளேயிங் 11ல படிக்கலை வச்சிருக்கேன். பட் வந்து படிக்கலை நம்ம எடுத்துட்டோம்னா ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸ். உங்களுக்கே தெரியும் ஏகே, நம்ம ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னருக்கு மட்டும் தான் பஞ்சம். பட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆன் ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்காங்க. ஒரு டீமுக்கு 2-3 பேர் கிட்ட லெஃப்ட் ஆன் ஸ்பின்னர்ஸ் எக்கச்சக்கமா இருப்பாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா உங்க ஆர்சிபில பாத்தீங்கன்னா நம்பர் 1ல இருந்து இன்ஃபேக்ட் நம்பர் 1ல இருந்து நம்பர் 6 வரைக்கும், நம்பர் 6-7 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லா ரைட் ஹேண்டர் ஓரியண்டடா இருக்கு உங்களுக்கு அந்த டாப் ஆர்டர்ஸ். ஸோ அதனால வந்து அங்க கொஞ்சம் எங்க மாட்டுவாங்களோ ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களோ எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போலர்ஸ்க்கு வந்துடலாம். போலர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம சின்னசாமி கிரவுண்ட்ல குணால் பாண்டியா, அப்புறம் வந்து நம்ம சுயாஷ் சர்மா. குணால் பாண்டியா வந்து விக்கெட் டேக்கர் போலரா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ அவர் வந்து எக்கனாமிக்கல் போலர், ஒரு சேனல்ல போடுவாரு. ஸோ அவர் பாத்தீங்கன்னா வந்து அந்த பிச் தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிற ஆள்லாம் கிடையாது. அவர் வந்து சர் நம்ம ஜடேஜா மாதிரி ஸ்லைட்லி நம்ம ஜடேஜா எப்படி கண்டென்ட், இவர் வந்து மோஸ்ட்லி கண்டென்ட் போலர். நல்லா சக்குன்னு போட்டு கண்டென்ட் பண்ணிட்டு போவாரு. விக்கெட் எடுப்பாதான்னு கேட்டா அது வந்து டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சுயாஷ் சர்மா பாத்தீங்கன்னா கொல்கத்தாக்கு அவர் வந்து ஆக்சுவலா வந்து டொமஸ்டிக் கேம்ஸ்ல அவ்வளவா பிளே பண்ணல. அவர் வந்து டைரக்டா அந்த லோக்கல் கிரிக்கெட் சம்திங் ஆடும் போது அங்கிருந்து கொல்கத்தா பிக் பண்ணி அவரை எடுத்துட்டு வந்தாங்க டீமுக்குள்ள. சோ வந்து நம்ம சின்னசாமி கிரவுண்ட்ல போட்ட எல்லா ஸ்பின்னர்ஸும் அடி வாங்கியிருக்காங்க. செயல் மட்டும் தான் அடி வாங்கல. அவர் மட்டும் தான் கரெக்டா போட்டு சின்னசாமியில நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. பட் வந்து சுயாஷ் சர்மா நல்ல டேலண்ட், சின்ன பையன். பட் வந்து சின்னசாமியில போடுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம போலர்ஸ்க்கு நம்ம போயிட்டோம்னா புவனேஸ்வர் குமார், எக்ஸ்பீரியன்ஸ் புவனேஸ்வர் குமார். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேசல்வுட், எஸ் ஜயால். ஸோ வந்து இப்போ இவங்க கன்சர்ன் வந்து போலிங்ல எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏகே, எனக்கு வந்து புவனேஸ்வர் குமார் பவர் பிளேல போட்டுருவாரு. நீங்க அக்ரி பண்றீங்களா? கண்டிப்பா புவனேஸ்வர் குமார் தான் ஓபன். புவனேஸ்வர் ஓபன் பண்ணா அவர் வந்து ஸ்விங் பாலர் மோஸ்ட்லி. அக்ரி பண்றீங்களா? ஆமா, நியூ பால்ல அவருக்கு நல்ல ஸ்விங் கிடைக்கும். சோ அதனால ஓகே பண்ணதா பெஸ்ட். ஓபன் பண்றாரு அவர் புவனேஸ்வர் குமார் நியூ பால் போலர். எஸ் ஜயாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சிபிக்கு போன வருஷம் இல்ல, அவர் வந்து கேரியரே நியூ பால் போலர்ல தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் எஸ் ஜயால் கரெக்ட்டா அவ்வளவு ஸ்விங் பண்ணுவாரு. கண்டிப்பா. ஆமா. சோ இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிருக்காங்க. சொல்லுங்க. எஸ் ஜயால் வந்துட்டு இப்போதைக்கு டெட் bowlingல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பட் வந்து நீங்க கேரண்டியா நீங்க டெட் bowling நல்லா போடுவாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு ஆர்சிபிக்கு அவர்தான் பண்ணியிருந்தாரு. பட் வந்து இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அப்புறம் வந்து நம்ம எஸ் ஜயால் வந்து மோஸ்ட்லி வந்து பவர் பிளே போலர். அவங்க வந்து இனிஷியலா ஸ்பெல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ நீங்க டெட் bowlingக்கு நீங்க வந்தீங்கன்னா சின்னசாமி கிரவுண்ட் கிடையாது. நான் வந்து ஒன்லி சின்னசாமி கிரவுண்ட் மட்டும் சொல்ல, நீங்க வெளியே எங்க போய் ஆனாலும் டெட் bowlingன்றது டீமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஆமா. சோ இப்போ வந்து நீங்க டெட் bowling பாத்தீங்கன்னா டெட் bowlingல வந்து ஹேசல்வுட், எஸ் ஜயால் மட்டும் தான் இருக்காங்க டெட் bowling போடுறதுக்கு. பட் ஹேசல்வுட் வந்து உங்களுக்கு அப்படி இப்படி பவர் பிளேயர் 2 ஓவர் போட்டுருவாரு, டெட்ல ஒரு 2 ஓவர் போட்டு அவருக்கு வந்து எப்படி bowling போடணும்னு தெரியும், எங்க எப்படி போடணும், எப்படி மேனேஜ் பண்ணணும்னு. சோ அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவர் போட்டுருவாரு. புவனேஸ்வர் குமாரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் கொஞ்சம் இயர்ஸா வந்து டெட்ல செம்மையா அடி வாங்கிட்டு இருக்காரு. புவனேஸ்வர் குமாரும் அவரே நம்பி நம்ம bowling கொடுக்குற மாதிரி கிடையாது. எஸ் ஜயாலும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எஸ் ஜயாலும் பாத்தீங்கன்னா அவர் மாதிரி அவ்வளவு ஹோப்ஸ் இருக்கா டெட் bowlingல போட்டு 6 பால்ல ஒரு 15 ரன்ஸ் அவரால ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா லாஸ்ட் இயர் நல்லா போட்டாரு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த இயர் பாத்தீங்கன்னா நம்ம அவருக்கு நம்பி கொடுக்க முடியுமான்னு கேட்டா டவுட்ஃபுல். சோ அதனால பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட கன்சர்ன்ஸ் ப்ராப்ளம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ஸ் ஃபுல்லா ரைட் ஹேண்டர் ஓரியண்டா இருக்கு. சோ அங்க ஒரு இஷ்யூ வர சான்ஸ் இருக்கு. ஸ்பின்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் குணால் பாண்டியா மட்டும் தான் இருக்காது. விக்கெட் டேக்கர் bowling பாத்தீங்கன்னா நம்ம சுயாஷ் சர்மா இருக்கு, அது கொஞ்சம் டவுட்ஃபுல். சுயாஷ் சர்மா ஹைலி டேலண்டட், நல்ல பிளேயர் தான். பட் வந்து சின்ன சாமியில போட முடியுமா, அது எனக்கு பிலீவ் கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
அப்புறம் bowlers பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களா இருக்காங்க. ஸோ இதுதான் ஏகே என்னோட ஆர்சிபியோட ப்ராப்ளம் கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ வாட் யூ திங்க்? ஸோ நீங்க என்ன உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. இப்போ வந்துட்டு நீங்க இன்னொரு bowler வேணும்னா லிங்கி நெகிடி ஒரு டெட் bowler வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த ஆப்ஷன் ஏகே நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கிடியும் இருக்காரு, நம்ம இவர் இருக்காரு, நம்ம ஸ்ரீலங்கன்ல சுஷாரா, நம்ம ஸ்ரீலங்கன்ல ஒருத்தர் போறாரு மும்பை நுவான் சுஷாரா லிங்கி நெகிடி. சோ இப்போ ப்ராபபிளா பாத்தீங்கன்னா இவங்க 3 ஃபாஸ்ட் bowlers ஃபாரினர்ஸோட போக மாட்டாங்க. ஓகேங்களா? சோ துஷாரா மேபி ரீப்ளேஸ் ஹெசல்வுட் இல்லனா லிங்கி நெகிடியா தான். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு பேட்டிங் இவங்க இல்லாம அந்த ரஷிக் சல்மான் சொல்லிட்டு ஒரு ஜம்மு காஷ்மீர் போலர் இருக்கார். அவரும் கிட்டத்தட்ட ஒரு 145 ஸ்பீட்ல போடுற ஒரு பேஸ் போலர். ஸோ அவரையும் அவங்க ட்ரை பண்ணலாம். அது இல்லாம அவருக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் வந்துட்டு அபிநந்தன் சிங். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அபிநந்தன் சிங்கு, ரஷிக் சல்மான், நான் என்னோட 12th மேனா ரஷிக் சல்மானை வச்சிருக்கேன். அபிநந்தன் சிங்கை விட ரஷிக் சல்மான் நல்லா பண்றாருன்ற ஒரு ரீசனுக்காக. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ்ன்னு நீங்க கேட்டீங்க. அந்த ஸ்பின்னர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா குணால் பாண்டியா மாத்திரம் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு டிம் டேவிட் ஒரு 2 ஓவர் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லியாம் லிவிங்ஸ்டன் ஓவர் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸ்வப்னில் சிங் நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, சாரி, சுயேஷ் சர்மா நீங்க சொன்னீங்க. ஓகேங்களா? அப்புறம் ஸ்வப்னில் சிங்னு இருக்காங்க. அவர் வந்து ஸ்வப்னில் சிங் வந்து மோஸ்ட்லி பவர் பிளே bowler ஏகே ஆக்சுவலா. அப்ப நான் அதனால தான் அவரை நான் இன்வால்வ் பண்ணல. ஏன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா பவர் பிளேல தான் உங்களுக்கு அவர் bowling போட்டுட்டு இருந்தாரு, ஸ்பின் போட்டுட்டு இருந்தாரு. அவர் வந்து மிடில் ஓவர்ஸ்ல டெட் ஓவர்லயும் போடல. ஆமா, லெஃப்ட் ஹேண்ட் bowler அவரு ஸ்வப்னில் சிங். அவரையும் வந்துட்டு இடையில நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு 6 ஓவர்ஸ்க்கு அப்புறம் 10 ஓவர்ஸ்க்குள்ள அவங்களை யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. இப்போ இது bowling சைடுல இருக்க அவங்களுக்கு அட்வான்டேஜ். பட் எனிஹோ நீங்க சொன்னதுதான் அந்த 10 அந்த 11 பிளேயர்ஸ் 100% வந்துட்டு அந்த 14 மேட்சஸ் என்டையர் சீரீஸ் விளையாடுவாங்க. இப்போ நான் சொன்ன நேம்ஸ் எல்லாம் இடையில ஏதாவது 1-2 மேட்சஸ் யாராவது ஹர்ட் ஆனாங்க, இன்ஜுரி ஆனாங்க, இல்ல ரீப்ளேஸ் பண்ணோன்ற பட்சத்துல தான் வந்து விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிளஸ் இன்னொரு விஷயம் என்னோட பாத்தீங்கன்னா நம்பர் 7 பாத்தீங்கன்னா டிம் டேவிட் வச்சிருக்கேன். சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம டிம் டேவிட்டையும் விளையாடலாம். அப்படி இன்கேஸ் டிம் டேவிட்னால அவர் ஸ்டார்டிங்ல ஒரு 6-7 மேட்ச்ல வந்து அவரால் பிரேக்கிங் பண்ண முடியல, அவரால் ஸ்டெப் அவுட் பண்ண முடியலன்னா நம்ம ரொமாலியர் ஷெஃபரை விளையாடலாம். நம்ம ரொமாலியர் ஷெஃபர்னால உங்களுக்கு 2 ஓவர்ஸ் போட முடியும். அட் தி சேம் டைம் பவர் ஹிட்டிங்கும் இருக்கு. சோ இந்த ஒரு ஆப்ஷனும் பண்ணி பார்க்கலாம். ரொமாலியர் ஷெஃபரால 4 ஓவர்ஸ்மே போட முடியும். ஏன்னா அவரு பேஸ் bowler. ஓகேங்களா? சோ நீங்க வந்துட்டு ரொமாலியர் ஷெஃபர்டுக்கு வந்து ஆல் ரவுண்டரா எடுத்துட்டு போலாம். யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் லியாம் ஆல் ரவுண்டரா வரலாம். என்ன அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு வந்து நோ நெவர் எவர் சான்ஸ். லியாம் லிவிங்ஸ்டனை ரீப்ளேஸ் பண்ண சான்ஸ் கிடையாது. மேபி இன்ஜூரி கன்சர்ன்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 மேட்ச்ல ஒரு சிங்கிள் ஹேண்டடா உங்களுக்கு 4 மேட்ச் ஆர் 5 மேட்ச் அசால்ட்டா உங்களுக்கு ஜெயிச்சு கொடுப்பாரு. கண்டிப்பா இந்த வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அந்த 14 மேட்சஸ்மே விளையாடுவாரு, மாற்று கருத்து எனக்கும் கிடையாது. ஆனா ரொமேரியோ ஷெஃபர்ட் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய 2 பேர் ஃபாரின் பிளேயர்ஸா இருந்தாங்கன்னா ஒன்னு டிம் டேவிட் இல்லனா லியாம் லிவிங்ஸ்டன். ஃபோர் ஸ்லாட் தான் ஃபாரின் பிளேயர்ஸ். அதனாலதான் அதே மாதிரி ஆர்சிபி கரெக்டா 4 பேட்ஸ்மேன் 4 bowlersன்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸ்ல 8 பிளேயர்ஸ் தான் எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் அவங்க 2 பேர் மாத்தி மாத்தி விடுறதுக்கு. ஓகே ஐயப்பன், அவ்வளவுதான். நம்ம இப்போ நீங்க வந்து ஆர்சிபி நம்ம டோட்டலா எல்லா அனலைஸ் பார்த்தாச்சு, 11ஸும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்க ஆர்சிபி வந்து எவ்வளோ 10 அவுட் ஆஃப் நீங்க எவ்வளோ ஒரு மார்க் கொடுப்பீங்க? இவங்க பிளே ஆஃப் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? ஆர்சிபி பிளே ஆஃப் போகிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 100% சான்சஸ் இருக்கு. அண்ட் என்னோட ரேட்டிங் ஆர்சிபி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆக்ஷனில் அவங்க ஒரு 10 அவுட் ஆஃப் 8% சூப்பராகவே பண்ணிட்டாங்க. 8 ரேட்டிங் நான் தாராளமாகவே கொடுத்துட்டேன் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். பர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் மறுபடியும் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, லியாம் லிவிங்ஸ்டன், ரச்சித் படிடா, தேவ்தத் படிக்கல் இவங்க 4 பேரை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராப்ளம். ஏன்னா மேக்ஸ்வெல்,
மார்க் ஸ்டோயினிஸ்லாம் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாதனால தான் நிறைய மேட்ச் லாஸ்ட் சீசன்லலாம் தோத்துட்டு இருந்தாங்க. ஃபேப் டு பிளஸி ஆகட்டும் சரி. அந்த மாதிரியே மறுபடியும் இந்த வருஷமும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். விராட் கோலி மேலே 100% ப்ரெஷர் ஆகிடும். அப்போ வந்துட்டு பிளே ஆஃப்ஸுக்கே டவுட் ஆகிடும். ஸோ அதனால பிளே ஆஃப்ஸ் 100% போகிறதுக்கு அந்த என்டையர் டீம் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அவங்ககிட்ட குவாலிட்டி ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க, குவாலிட்டி சீம் பவுலர்ஸும் இருக்காங்க, ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்காங்க. ஸோ 7.5 நான் இப்போ 7.5 வந்துட்டு பர்ஃபார்மன்ஸுக்கு தரேன், 8 வந்துட்டு ஆப்ஷனுக்கு கொடுத்துடலாம். ஓகே 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 சூப்பர். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்சிபியோட ஃபுல் அனலைஸ் வந்து நம்ம ஏகே சொன்னாரு. ஸோ நம்ம எல்லாமே பேசியாச்சு. ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆர்சிபியோட அனலைஸ் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து நம்ம அனதர் டீம்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி பார்க்கலாம். ஓகே ஓகே வெரி வெரி தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப நன்றி உங்க கருத்தெல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு.